ஹைங்க. இந்த மேக்னெட்டிக் லேம்ப்ப மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 1 வீக் ஆச்சு. 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு சூயிங் மிஷினுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஃபோக்கஸ்டாக அதை ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி. ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல. பட் ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனோட இது பார்த்திங்கன்னா மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஒயர் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. நம்ம எலக்ட்ரிக் இதில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி. சார்ஜபிள் கிடையாது இது. நம்ம ஸ்விட்சை ப்ளக்இன் பண்ணிவிட்டு இந்த மேக்னெட் கொடுத்துருக்காங்கள்ல, இந்த மேக்னெட்டை வந்துட்டு நம்மளோட ஆரி ஸ்டாண்டில் வந்துட்டு நல்லா ஒட்ட வச்சுக்கலாம். இப்படி ஒட்ட வச்சிட்டோம்னா நல்லா ஸ்டேபிளாக நின்றுக்குது. அப்புறம் அதனோட ஹெட்டில் வந்துட்டு உங்களுக்கு எல்இடி லைட் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க, கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனோட எல்இடி லைட்டும் வந்துட்டு உங்களுக்கு 360 டிகிரிஸ் நல்லா ரொட்டேட்டபிள் தான். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வளைச்சிக்கலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் தேவையோ அங்கே வச்சுட்டு நம்ம டிசைன் போடும்போது நல்லாவே தெரியுது. அந்த ஒரு சின்ன மார்க்கிங் நம்ம பண்ணியிருக்கிறதுமே நல்லா விசிபிளாக தெரியுது. அப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போடும்போது நான் எப்போவுமே வந்துட்டு அந்த ரீடிங் கிளாஸ் போட்டுக்குவேன். பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன், இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணும்போது மட்டும். ஆனால் இது போடும்போது இந்த லேம்ப் யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு அது தேவையே படலை. இதுலேயே நல்லா கிளியராக தெரியுது. நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது 267 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.